அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நம் எல்லோரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, குடும்ப வாழ்வும் ஈமானிய உறுதியும் என்ற இந்த தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் குறித்து இந்த தலைப்பிலே நாம் பேச இருக்கின்றோம். இந்த தலைப்பு குடும்ப வாழ்வும் ஈமானிய உறுதியும் என்ற தலைப்பு இந்த பகுதிக்குள்ளதான் நான் இன்ஷா அல்லாஹ் பேச முயற்சிக்கிறேன். முதலாவதாக, மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை இலக்கு என்ன? நாம் ஏன் பிறந்தோம்? எதற்காக வாழ்கிறோம்? குடும்பம் என்றால் என்ன? குடும்ப வாழ்வினுடைய இலக்கு நோக்கம் என்ன? குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி, மனைவி கணவனை, கணவன் மனைவியை எப்படி தேர்ந்தெடுப்பது? திருமணம் முடித்த பின்னால் எதை முதன்மைப்படுத்துவது? பிள்ளைகளுடைய வளர்ப்பு, அதே போன்று திருமண வாழ்வின் குடும்ப வாழ்வினுடைய சுபிட்சத்தின், மகிழ்ச்சியின், நிம்மதியின் அளவுகோல் என்ன? அந்த குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகின்ற மூல மந்திரம் என்ன? உந்து சக்தி என்ன? குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகின்ற அடிப்படை அம்சம் என்ன என்பதுதான் நம்ம இந்த தலைப்புல பேச இருக்கிறோம். அப்ப இந்த பகுதிகள் உள்ளடக்கப்பட்டால் குடும்ப வாழ்வில் ஈமானிய உறுதி வரும். ஈமானிய உறுதி வந்தால் குடும்ப வாழ்க்கை இந்த உலகத்தை மையப்படுத்தியதாக இருக்குமா, அல்லது இந்த குடும்பம் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து மறுமையில் நஷ்டப்படுகின்ற குடும்பமா, அல்லது உலகத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் வந்தாலும் மறுமையில் மகிழ்ச்சியாக வாழுகின்ற குடும்பம் வேண்டுமா என்பதை இந்த உரையின் முடிவில் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் உங்களுக்காக படைத்திருக்கிறோம். அல்லாஹ் மனிதர்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலா மனிதனை எதற்காக படைத்திருக்கிறான் என்றால், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாம் மனு வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்திருப்பது அல்லாஹுவை வணங்குவதற்காக. அப்ப வாழ்க்கையின் அடிப்படை அல்லாஹுவை வணங்குவது. வணங்குவது என்பதனுடைய அடிப்படை அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. இல்லா லியஅபுதூன் என்பதற்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது இல்லா லியுவஹிதூன், அல்லாஹுவை தௌஹீத் படுத்துவதற்கு. இபாதத்தின் அடிப்படை தௌஹீத். தௌஹீத் இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த இபாதத்துக்கும் பெருமதி கிடையாது, பெருமானம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், இந்த தௌஹீத் என்பதை நீங்கள் ஒரு இயக்கமாக ஜமாத்தாக கற்பனை பண்ணிடுவானாம். இது நம்பிக்கை. அதை போட்டு பேரை போட்டு நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். இது குர்ஆன் ஹதீஸ் சொல்றதை மட்டும் மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இல்லா லியஅபுதூன் இல்லா லியுவஹிதூன். அதே மாதிரி இல்லா லியஅபுதூன் இல்லா லியஅரிஃபூன், அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக. அப்ப அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ் பத்தி அறிவே இல்லை, ஆனா தொழுகிறார், பிரயோசனம் இல்லை. அல்லாஹ் அறிந்திருக்கிறார், ஷிர்க் செய்கிறார், பிரயோசனம் இல்லை. அல்லாஹ்வை அறிந்து தௌஹீதை படுத்தி வணங்குகிறார் என்றால் இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். இந்த இல்லா லியஅபுதூனுக்கு இவ்வளவு தஃப்சீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உபூதியத் அல் இபாதா என்பது இணை வைக்காமல் அல்லாஹ்வை அறிந்து. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் யாரும் கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப எனவே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை கொண்டு வந்து தருகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னால், வாழ்ந்தால் அதன்படி வெற்றி பெறுவீர்கள். அப்ப அந்த நம்பிக்கை வர வேண்டும். அறிவு, நம்பிக்கை, இபாதத், இந்த மூன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் சரியானால் தான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக நிறைவேற்றுகிறோம். இல்லா லியஅபுது. இது மனித வாழ்க்கையின் அடிப்படையான லட்சியம், குறிக்கோள் குறித்து அல்லாஹ் சொல்கின்ற விஷயம். இப்ப இதற்குள்ள வருது குடும்ப வாழ்க்கை. இந்த உலகத்தில் பிறந்த
ஒரு மனிதன் எனக்கு குடும்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவன் தாய் இருப்பாள், தாய் தந்தை. அதிசயங்கள் அற்புதங்கள் அல்லாஹ்வுடைய குதரத் வல்லமை என்பது வேறு. உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துகிற சுன்னா என்பது கணவன் மனைவியினூடாக பிள்ளை உண்டாகிறது. இது அல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறை. அப்ப உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் தந்தை இருப்பார்கள், சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்று இருப்பார்கள். அப்ப குடும்ப வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது, குடும்ப வாழ்வில் நாம் குடும்ப வாழ்வுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எந்த அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? குடும்பத்துக்கு உழைத்து கொடுப்பதில் முக்கியத்துவம், குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதில் முக்கியத்துவம், குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக்கிறது கண்காணிக்கிறதுல முக்கியத்துவம். இந்த முக்கியத்துவங்கள் என்பது உண்மையில் நாம் பார்க்கின்ற நம்முடைய எண்ணங்களுக்கு படுகின்ற உலகம் சார்ந்த ஒரு முக்கியத்துவம். உண்மையில் குடும்பத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அதுதான் நாம் எங்களுடைய குடும்பத்தில் ஈமானிய உறுதி இருக்கிறதா என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டும். என்னுடைய மனைவியுடைய ஈமான் சரியாக இருக்கிறதா, என்னுடைய தாயுடைய ஈமான் சரியாக இருக்கிறதா, என்னுடைய தந்தையுடைய ஈமான் சரியாக இருக்கிறதா, என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய ஈமான் சரியாக இருக்கிறதா, அவர்கள் அந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களா என்பதை எல்லாம் நாம் பரிசீலிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப குடும்ப வாழ்வு என்பது நரகத்தில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்கு அல்லாஹ் ஒருவருக்கொருவர் உதவி செய்யத்தான் இந்த குடும்பத்தை ஒழுங்கமைத்திருக்கிறான். எதுக்காக அல்லாஹ் குடும்பத்துல ஒன்று சேர்த்திருக்கிறான்? தாயாக, தந்தையாக, மனைவியாக, கணவனாக நரகத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுவதற்கல்ல, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் குடும்பம். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எதற்காக மனைவியை தந்திருக்கிறான்? எதற்காக அல்லாஹ் மனைவியை தந்திருக்கிறான்? மனைவியை நீங்க கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போகணும். மனைவிக்கு கணவன் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறான்? கணவனை கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போகணும். உங்களுக்கு உம்மா வாப்பா எதற்காக? அவங்கள கூட்டி நீங்க சொர்க்கம் போங்க. உம்மா அப்பா பிள்ளைகள் எதற்காக? பிள்ளைகளை கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போங்க. இதுதான் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கை. அப்படி போறதாக இருந்தால் எங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான் உறுதியாகவில்லை என்றால், நம்பிக்கை சரியாகவில்லை என்றால், ஈமான் யகீன் இஸ்திகாமத், ஈமான் எங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை அல்லாஹ் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த பலமான நம்பிக்கை அது உறுதியாக இருக்க வேண்டும். அதில் நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். மரணம் வரை நாம் மிக உறுதியோடு இருந்தால்தான் சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும். 60 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்துட்டு கடைசி நேரம் அவர் ஷிர்கோட மரணிச்சால் சொர்க்கம் போவாரா? யாழ்லா, நான் 59 வருஷம் வாழ்ந்தேனே அல்லாஹ், இஸ்லாத்துல வாழ்ந்தேனே அல்லாஹ் அப்படி சொல்லி 59 வருஷத்தை காட்டி சொர்க்கத்துக்கு போகலுமா? போக முடியாது. கடைசி நொடியில ஒரு வாழ்நாள் முழுக்க ஷிர்க்ல வாழ்ந்த ஒருவர் கடைசி நொடியில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் உண்மையா ஏற்று முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு மரணிச்சா சொர்க்கவாதி. அப்ப எனவே நாம் வாழுகின்ற பொழுது பயந்து பயந்து வாழ வேண்டும். நாம் முஸ்லிமாக பிறந்திருப்பது சாதனை அல்ல, முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அதை சொல்றான். நீங்க எப்ப குடும்பத்துல உங்களுடைய பாசம் உண்மையானது என்றால், நீங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களா மரணிங்க. நீங்க முஸ்லிம்களா மரணிச்சா நீங்க சொர்க்கம் போவீங்க. உங்களோட மனைவி காஃபிராக மரணிச்சா நரகத்துக்கு போவாள். நவுபில்லாஹ். ஏன் நாங்க பிறந்தது முஸ்லிம் ஊர்ல, நாங்க எல்லாம் ஒரு முஸ்லிம் ஜமாத்து கட்டுப்பட்டு இருக்கிறோம், எப்படி நாங்க மாறுவோம், எப்படி என்ன பொண்டாட்டி மாறுவா என்று கேட்டால், உங்களை விட உயர்ந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவனோட மனைவியோட நிலை என்ன? யோசிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே எந்த இடத்தில் கணவன் சறுக்குகிறான், மனைவி சறுக்குகிறாள், பாதை தடுமாறி செல்கிறார்கள் என்பதை அவதானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த சடவாத உலகில் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சடவாத உலகுன்னா புரியுதா? அதாவது காசு பணம் தான் வாழ்க்கை,
காசு பணம் தான் வாழ்க்கை, உலகத்துல தெரிகிற மேலோட்டமான மகிழ்ச்சி தான் நிம்மதி என்று நாம் நப்பாசை கொண்டு நாம் யூகித்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கை அல்ல. நாம் பார்க்கிற காட்சி எல்லாம் இன்று மாயை, பிரம்மை. அதாவது இது உண்மையான காட்சிகள் அல்ல. உண்மையில என்னுடைய வாழ்க்கையில் இவர் ஹீரோன்னு பார்க்கிற பலர் சிறு இளைஞர்கள் ஒருவரை திரையில பார்த்து இவர் தான் நம்மளோட ஹீரோன்னு முடிவெடுக்கிறார். ஆனால் அவன் தற்கொலையில போய் செத்து போறான். இவரை போல லவ் பண்ணணும்னு யோசிக்கிறார். எப்படி ரொமான்ஸ், எப்படி லவ்னு பார்க்குறாங்க, நாவுபில்லா பாவம். ஆனா பார்த்துட்டு நானும் இதை போல லவ் பண்ணணும், நானும் இப்படி வாழன்னு நினைக்கிறார். ஆனால் அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் ஆகி 2 பேரும் தன்னைத்தான் என்ன பேசிக்கொண்டு திட்டிக்கொண்டு சோசியல் மீடியாவிலே வலம் வந்து கொண்டிருப்பார்கள், கேவலங்கட்ட வாழ்க்கையாக. ஆனா இவருக்கு தெரியாது அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் உண்மையான லைஃப் வேற, திரையில தெரிகிற லைஃப் வேற என்பது தெரியாது. ஏன்னா அது பழக்கப்பட்டு விட்டது. சில பொழுது திரையில் தெரிகின்ற, சினிமாவில் தெரிகின்ற காட்சிகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் இருக்கின்றன. சில தாய்மார்கள் அது கதை என்று கூட தெரியாமல் அதுக்குள்ள போய் தன் உள்ளத்தையும் உடலையும் சிந்தனையும் கொடுத்து அப்படி அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல தாய்மார்கள், நாவுபில்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்ப என்ன வாழ்க்கை என்றால் நாம் உலகத்துல பார்க்கிற காட்சி இருக்குதே. ஒருத்தர்கிட்ட ஒரு இப்ப கிரிக்கெட் விளையாட்டு போகுது, நான் இதை வெளிப்படையாக உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்றேன். கிரிக்கெட் விளையாட்டு போகுது, இந்த பிளேயரை பத்தி கேட்கும்போது அவர் அந்த ஒரு இங்க பிறந்தார், இத்தனை அடிச்சார், அப்படி இப்படி நிறைய வரலாறு சொல்றாரு. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய லேசான கேள்வி, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவன் பேர் ரெண்டு கேட்ட மேலைகளையும் முடிக்கிறார். வயசு 39. நவபில்லா. ஆயிஷா நாய் யாருன்னா தெரியாது, ஹதிஜா நாய் யாருன்னா தெரியாது, உம்மு சலமா தெரியாது, உம்மு சுலைம் தெரியாது, ஹப்ஸா தெரியாது, ரலியல்லாஹு அன்ஹுன்ன அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தவற விட்டு இருக்கிறது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், முதலாவது இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈமானை ஊட்டுவதற்கு பதிலாக குடும்பத்தில் பராமுகமான ஒரு நிலை. கணவன் மனைவியை பார்க்க நேரம் இல்லை, கணவன் மனைவியுடைய ஆன்மீகத்தை பார்க்க நேரம் இல்லை. அவன் என்ன செய்யறா, இபாதத் செய்யறா, தொழுறா, இபாதத். இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் எங்க வருது தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களுக்கு ஆண்கள் நிர்வாகிகள். இந்த குர்ஆன் வசனத்தை எங்க போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க என்றால், எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க என்று சொன்னால், அடக்கி வைக்கணும், ஒடுக்கி வைக்கணும், அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்ற இந்த அதிகாரத்துக்கு கொடுத்திருக்கிறார்களே தவிர, இந்த அதிகாரத்தை அன்பாக பிரயோகித்து அவர்களை சொர்க்கத்தை கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் அதை யோசிப்பதே கிடையாது. அவர்கள் யோசிப்பதே கிடையாது. அப்ப எனவே இந்த அர்ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா, ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், இதுல உதவியாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஹதீஸையும் பார்த்தா அப்படிதான். அப்ப எனவே இந்த உலகத்துல நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்வு என்பது சீர்குலைந்து போய் இருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், புத்தம் பொதுவாக சொல்ல முடியாது. நம்முடைய நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாடு, இலங்கை, இந்த நாடுகள் எடுத்துக்கொண்டால் இது தமிழ்நாடு, இலங்கை என்று சொல்கின்ற பொழுது இது இந்த சினிமாவோட ஒரு அந்த தொலைக்காட்சியோட அப்படி போகுது. சில இங்க உள்ள சூழ்நிலையை பார்த்தால் அது இன்னும் கொஞ்சம் மேல. அது எப்படி போகுதுன்னா, அந்த சினிமா இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ள சில ஒழுக்கக்கேடுகள், சீர்கேடுகள் நுழைந்திருக்கிறது குடும்பத்துக்குள்ள. எனக்கு 18, 19, நான் இதை புரிஞ்சு கொள்ளணும். நீங்க பெற்றோர்களை தான் புரிஞ்சு கொள்ளுங்க, வாலிப வயசுல இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ளுங்க. 20, 21 வயசா போது பிள்ளைக்கு திருமணம் முடிக்க விருப்பம் இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு 25 வயசா போது திருமணம் முடிக்க விருப்பம் இல்லை. பார்த்தால் அந்த பெண் பிள்ளையினுடைய தொடர்பு இன்னொரு பெண் பிள்ளையோடு. இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, நான் செய்தியா சொல்றேன் என்றல்ல, நடக்கிற விஷயங்களை நான் சூசகமா சொல்றேன். ஓப்பனா சொல்றதுக்கு முடியாது, அதனால சூசகமா சொல்றேன். ஏன் இந்த அளவு தூரம் இந்த சமூகம் சீர்கெட்டு போயிருக்கிறது? அதே மாதிரி தான் ஆண்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்வில் ஈமானிய உறுதி இல்லை என்று சொன்னால் சீர்கேடுகள் ஒரு வடிவத்தில் வராது, பல்வேறு வடிவங்கள்ல வரும். வாப்பாக்கு இருக்கிற ஆன்மீக வறுமை வேறு. வாப்பா 5 நேரம் தொழ மாட்டார், ஆனா உழைச்சி கொட்டுவார், மாடா உழைப்பார். உம்மா
நல்ல பண்பான பெண்மணி, பக்குவமான பெண்மணி, பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, இறக்கமா பேசுவாங்க. ஆனா அவங்க சினிமாக்கு அடிமை, தொடர் நாடகத்துக்கு அடிமை. அது அவங்ககிட்ட உள்ள சீர்கேடு. பிள்ளை எல்லாம் செய்யுது, பிள்ளை எல்லாம் செய்யுது, ஆனா நேரத்தை வீணடிக்கிறது. 24 மணித்தியாலமும் சினிமா, அந்த என்ன இப்ப உள்ள அந்த புது புது படங்கள், புது புது கலாச்சாரத்துக்கு அடிமையாகி அப்படி ஒரு வாழ்க்கை. இளைஞர்களை பொறுத்தால் மதுப்பாவனை. இப்ப இந்த தெரியாம, வீட்டுக்கு தெரியாம, வீட்டுல பார்த்தா அந்த புள்ளைய பார்த்தா நல்ல புள்ளையாயிப்பார், ஆனா வெளியில நண்பர்களோட போனா மதுப்பாவனை. இங்கே தான், வெளியே தான். அதே மாதிரி தான் சில பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது, இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் மதுப்பாவனைக்கு அடிமையாகுவதை போன்று சில விளையாட்டுகளுக்கு அடிமையாக இருப்பார்கள். புள்ள விளையாடுது, டிவியில போன்ல கேம் விளையாடுது, அவ்வளவுதான். ஆனா அதற்கு அவர்கள் அடிமையாகுவார்கள். அடிமையாக எப்படி மாறிவிடுகிறார்கள் என்று சொன்னால், அது நாளடைவில் அதையே அவர்களுடைய வாழ்க்கையாக அப்படியே கொண்டு வந்து அவர்களுக்கு நேரத்துக்கு இயங்க முடியாமல் போகும். சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, டாய்லெட்டுக்கு போறது கூட கஷ்டமாயிருக்கு. அதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வர்றது கஷ்டம். அடக்கி 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 அப்படியே அந்த நோய்க்குள்ள திருப்பி, அப்படி பல பேர் பல நோய்களுக்கு ஆளாகிய வரலாறுகள் நிறைய இருக்குது. மானசீக ரீதியாக பிரச்சனைக்கு உட்பட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஏராளம். நான் புள்ளி விவரத்தோட சொல்ல முடியும், ஆனால் சுருக்கம் கருதி சொல்லிட்டு போறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே குடும்ப வாழ்க்கையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் அங்கே இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் குடும்பம் அங்கே இருக்குது என்றால் நாம் எந்த வழியில ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் நம்முடைய கேள்வி 4 நிமிஷம் ஈமான பத்தி இருக்க வேண்டும். தொழுகையை பத்தி நீங்க தொழுதீங்களா, குர்ஆன் ஓதுனீங்களா என்று கேட்க வேண்டும். பிள்ளை குர்ஆன் ஓதிச்சா, அப்படி அவருடைய ஆன்மீகம் குறித்து கேள்விகள் எழுப்ப வேண்டும். எனவே குடும்ப வாழ்வு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இப்பொழுதுள்ள சூழ்நிலை. நான் இதை ஒரு விளக்கத்தை சொல்லி போட்டு அடுத்த பகுதிக்கு வரேன். இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் இப்படியான சவால்கள் இருக்கின்றன. நீங்க ஒரு சினிமா பார்ப்பதாக இருந்தா ஒளிஞ்சு மறைஞ்சு நண்பர்களோட அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு, அது பாவம் தான், கஷ்டப்பட்டு அங்க போய் இங்க போய் பார்த்துட்டு வருவீங்க எப்பயாவது ஒரு நாள். இப்ப அப்படி இல்லை. 2 மணிக்கு மொபைல் எடுத்தா சினிமா பார்ப்பார், 3 மணிக்கு எடுத்தா சினிமா, 4 மணிக்கு சினிமா. அதனால வாப்பாமார் நினைச்சிடக்கூடாது, பெற்றோர்கள் நினைத்து விடக்கூடாது பிள்ளைகள்கிட்ட தான் பிரச்சனை, எந்த பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். அவர்களுக்கு சினிமா பிரச்சனைனா உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. தொழுகை இல்லை, இபாதத் இல்லை. எத்தனையோ பெற்றோர்கள் குர்ஆனை கையில எடுத்து எத்தனையோ வருஷம் நோம்புக்கு மட்டும்தான் குர்ஆன் ஓதுவாங்க. காலை மாலை அவுராது கிடையாது, திக்ர் கிடையாது, தொழுகை கிடையாது. தொழுகை இருந்தால் அதுல உள்ளச்சம் இல்லை, எப்பயுமே பிசினஸ், தொழில். அப்ப இந்த ஒரு வாழ்க்கை என்பது இது குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கமா? இது குடும்ப வாழ்க்கை இதுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். என மனைவிய, கணவனை, பிள்ளைகளை அல்லாஹ் இதுக்கு தான் நான் தந்திருக்கிறான். அப்ப நாம் எம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் இருந்து கொண்டு நம்முடைய குடும்பம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுமதித்துக் கொண்டு உடலுக்கு மட்டும், வயிற்றுக்கு மட்டும் சாப்பாட்டையும் உணவையும் குடிபானத்தையும் கொடுத்து உடலை மட்டும் மகிழ்ச்சிப்படுத்துவதில் என்ன பிரயோசனம்? என் பிள்ளை வயிறார சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற நாம், என் மனைவி நல்ல ட்ரெஸ் அணிஞ்சு நல்ல வயிறார சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறா என்று சொல்கின்ற நாம், என்னுடைய பிள்ளையினுடைய சொர்க்க பாதையை பார்த்தோமா? என்னுடைய பிள்ளைக்கு ஈமான் தெரியுமா, அகீதா தெரியுமா, அஹ்லாக் தெரியுமா, நபிமார்களை தெரியுமா, சஹாபாக்களை தெரியுமா? ஒரு முஸ்அப் இப்னு உமைரை என்னுடைய பிள்ளைக்கு நான் படித்துக் கொடுக்க எனக்கு அது தெரியவில்லை என்றால் 50 வருட வாழ்க்கையில் நாம் எதை சாதித்தோம்? முஸ்அப் இப்னு உமைர்னா யாரு? ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் யாரு? உலகத்தில் இந்த பிள்ளைகளை நீங்கள் பயிற்றுவித்தால், இந்த பிள்ளைகள் சஹாபாக்களுடைய பிள்ளைகள், சஹாபாக்களை உங்களோட பிள்ளைக்கு பயிற்றுவித்தால் உங்களது பிள்ளைகள் அவர்களைத்தான் உண்மையான வீரர்களாக தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வார்கள். நான் அப்துல்லாஹ் இப்னு உமரை போல 100க்கு 100 ரசூலுல்லாஹ் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை போல ஒரு தஃப்சீர் ஆசிரியராக வர வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை போல ஒரு காரியாக வர வேண்டும். முஆத் இப்னு ஜபலை போல ஒரு ஃபகீஹாக வர வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த எண்ணங்கள் ஊட்டப்படுகிறதா? துரதிர்ஷ்டவசமாக நமக்கே குர்ஆன் ஓத தெரியாதுன்னா எப்படி ஹதீஸுக்குள்ள வருவோம்? ஹதீஸ்ல இருந்து எப்படி தாரீக் வரலாற்றுக்கு வருவோம்? அப்ப எங்களுடைய வாழ்க்கை என்ன? நாங்க யாரை படிச்சு வச்சிருக்கிறோம்? ஆனா என்ன, அதை படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியாவோட பொலிட்டிக்கலை கேட்டா அப்படியே விலாவாரியா பேசுவோம்.
அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் கேட்டா விலாவாரியா பேசுவோம். அதே மாதிரி உலகத்தினுடைய இப்ப உள்ள சூழ்நிலையை கேட்டா அப்படி அழகழகா பேசுவோம். இப்ப உள்ள கிரிக்கெட்டை பத்தி விளையாட்டை பத்தி கேட்டா அப்படி பேசுவோம். ஆனா அதுக்கு மட்டும் டைம் இல்லை. நாம் யாரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி நகருகிறது? கேள்வி எழுப்புங்க சகோதரர்களே. நாம் யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம்? எனவே குடும்ப வாழ்க்கையில் அதுல ஈமான் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சவால்களை வெற்றி கொள்ள வேண்டும். அதனாலதான் இப்ப வாங்க, நீங்க உங்களோட பிள்ளைக்கு ஒரு கணவனை தெரிவு செய்வதாக இருந்தாலும் அல்லது மனைவி தெரிவு செய்வதாக இருந்தாலும், இன்றைக்கு உலகத்துல உள்ள பெற்றோர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஈமானோட இபாதத்தோட இருக்கிறாங்க. ஆனா குடும்ப விஷயத்துல அது இல்லை. மனைவி யாரோட பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை பத்தி அக்கறையே இல்லை. அவர் மாஷா அல்லாஹ் 100க்கு 100 ஈமானோட இபாதத்தோட இருப்பார். இது பிரயோசனம் இல்லை சகோதரர்களே. சில பொழுது அவரும் அதே நிலையில் இருந்தாலும் பிரயோசனம் இல்லை. அதே நேரம் இவர் நல்லா இருப்பாரு, மனைவி மோசமாக இருப்பாள். மனைவி மோசமாக இருப்பார், இவர் நல்லா இருப்பாரு. அதே மாதிரி மனைவி நல்லா இருப்பாள், இவர் மோசமாக இருப்பார். இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இப்ப இந்த இடத்துல கணவன் மனைவியை திருத்துறது, மனைவி கணவனை திருத்துறது, நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் 10 வருஷமோ 5 வருஷமோ எப்படி வேண்டாலும் வறுமையில கஷ்டத்திலோ நஷ்டத்திலோ வாழ்ந்து விட்டு செல்வோம். ஆனால் மறுமையில் நீயும் நானும் பிரிந்து விடக்கூடாது என்ற ஒப்பந்தத்தோடு நீங்க வாழ்ந்தால் ஒவ்வொரு நேரமும் மனைவி சுட்டி காட்டுவாள், கணவன் சுட்டி காட்டுவான். அந்த வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கையாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வை பத்தி தெரியாது, மறுமையை பத்தி தெரியாது, சொர்க்கம் நரகத்தை பத்தி தெரியாது, அகீதா தெரியாது, ஈமான் தெரியாது, இஸ்லாம் தெரியாது என்று சொன்னா இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணித்து அப்படியே இந்த உலகத்தோடு உங்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். மறுமையில் அந்த கணவன் மனைவி உறவு என்பது கிடையாது. மறுமையில் நீங்கள் வெற்றி பெறப் போவதும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம் என்பதே, குடும்பத்தை உருவாக்குற அடிப்படை ஒப்பந்தம் என்பதே இது ஒரு கடினமான ஒப்பந்தம். அல்லாஹ் குர்ஆன்ல மீசாக்குன் கலீத் என்று சொல்கிறான். நம்ம இதை பலமுறை விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு இடையில அல்லாஹும் ரசூல்மார்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துறானோ அதைத்தான் அல்லாஹ் கணவன் மனைவி வாழ்க்கைக்கு பயன்படுத்துறான். ரசூல்மார்கள் இந்த உலகத்துல மக்களை நரகத்தில இருந்து விடுவிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புனாங்க. அது அழகான ஒரு கடினமான ஒப்பந்தம். அதே ஒப்பந்தம் தான் உனது மனைவியை நீ சொர்க்கத்துக்கு அழைத்து செல், நரகத்தில் இருந்து விடுவித்து விடு. உனது கணவனை நரகத்தில் இருந்து விடுவித்து சொர்க்கத்துக்கு கொண்டு செல். இந்த 2 பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியும் அந்த சபையில செய்யற ஒப்பந்தம் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கான ஒப்பந்தம் அல்ல. நிம்மதியா வாழ்றது தப்புன்னு சொல்ல வரையில, உண்மையான நிம்மதி எதுன்னு தெரிஞ்சா மறுமைக்காக வாழ்வதில் இன்பம் கொள்வீர்கள். மறுமைக்காக வாழ்வதுதான் நிம்மதி என்று நினைப்பீர்கள். உலகத்துல வாழ்ந்த நிம்மதியா வாழ்ந்த ஜோடி யாருன்னு கேட்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டுல 2 மாசம் சாப்பிட ஒன்றும் இல்லை. அப்ப என்ன நிம்மதி சந்தோஷம் அங்க இருந்தது என்றால், நான் சொல்ற சந்தோஷம் நிம்மதி இதுதான். சாப்பிட ஒண்ணும் இல்லை, திங்க ஒண்ணும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் ஹதீஜாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் வந்தது, ஜிப்ரீலுடைய சலாம் வந்தது, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நாளை மறுமையிலும் ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்களாக இருப்பார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தில் 40 வருஷம் 50 வருஷம் கணவன் மனைவியாக வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற ஈமானும் சபுரும் தக்வாவும் இஹ்லாஸும் வரா பேணுதலும் ஸுஹூத் பற்றற்ற தன்மையும் நாளை அழிவே முடிவே இல்லாத அந்த மறுமையில் எங்களை கொண்டு சேர்க்கும். அதுதான் உண்மையான வெற்றி. உண்மையான குடும்ப வாழ்வு என்பது அதுதான். சக்சஸ்ஃபுல்லான குடும்ப வாழ்வு எது என்று கேள்வி கேட்டால் இன்றிருக்கின்ற உலகம் சொல்லுகின்ற பதில் வேறு, அல் குர்ஆன் சுன்னா சொல்கின்ற பதில் வேறு. பாருங்க, ஒரு நாள் சண்டை பிடிக்க இல்லை, ஒரு நாள் இப்படி வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க. சண்டை பிடிங்க, சண்டை வருது, சச்சரை வருது, மனிதண்டா அப்படி வரும். அப்படி வராம யாரும் வாழ்ந்தது கிடையாது, வாழ போறதும் கிடையாது. பிரச்சனை வரும் பொழுது மௌனமாக இருந்து மன்னிப்பு கொடுத்து பாருங்கள். மன்னிப்பில் மகிழ்ச்சி இருக்கிறது. மன்னிப்பு உங்களை உயர்த்தும், மன்னிப்பு நன்மையை கொண்டு தரும். அதுவும் ஒரு இபாதா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்தவர், குடும்ப வாழ்வில் வெற்றி கண்டவர் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனால் இந்த உலகம் சொல்லுகின்ற வரை விளக்கணம் வேறு. இந்த உலகம் இந்த 40 வருஷத்துக்கும் 50 வருஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. நாம் குர்ஆன் சுன்னா மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நீங்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரியாக, சகோதரனாக, தாயாக, தந்தையாக, பிள்ளையாக இருந்தாலும் நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேனோ அதுபோன்று என்னுடைய பெற்றோரையும் பிள்ளைகளையும் மனைவியை மாற்றுவது என்னுடைய அடிப்படை கடமை. அதுதான் குடும்ப வாழ்வினுடைய வெற்றி என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப நாங்க மாறணும். என்னுடைய கணவன் இன்று பேசுகின்றவர்கள் பொதுவாக பெண்களை பற்றி அப்படி சொல்லுவாங்க, பெண்கள் அப்படி இப்படி நிறைய பேசுவாங்க. ஆனா ஆண்கள பகுதியை மறந்து விடுவார்கள். ஆண்கள் இப்படி அப்படின்னு சொல்ல பதிலாக ரெண்டையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். மனைவி முடிவெடுக்க வேண்டும், நான் என்னுடைய கணவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். கணவன் முடிவெடுக்க வேண்டும், நான் என்னுடைய மனைவியை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். தாய் முடிவெடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையை நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். பிள்ளைகள் என்னுடைய தாய் தந்தையை நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற கூட்டு முயற்சி தான் குடும்ப வாழ்வில் வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் தனிச்சு செஞ்சுட்டு போறேன், நான் மட்டும் படிப்பேன், நான் மட்டும் இபாதத் செய்வேன், நான் மட்டும் வணக்கம் செய்வேன், ஆனா என் பிள்ளைகள் எப்படி போனாலும் பரவாயில்லை, என் மனைவி எப்படி போனாலும் பரவாயில்லை என்றால் இதற்காக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை தரவில்லை. சகோதரர்களே, சில அறிஞர்கள் ஏன் திருமணம் முடிக்கவில்லை தெரியுமா? ஆசை இல்லாமல் இல்லை, இந்த ஹக்கை நிறைவேற்ற முடியாது வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. எப்படி 2 மாசத்துக்கு ஒருக்கா ஜெயிலுக்கு போனால் 8-10 முறை ஜெயிலுக்கு போனா மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்க முடியாது, மனைவி கொடுக்க வேண்டிய ஈமான கொடுக்க முடியாது. மனைவி இவர் உள்ள இருக்கிற போல தப்பான வழியில சென்று விட்டால், ஷைத்தான் வழிகெடுத்து விட்டால் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று பயந்துதான் நீங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அசுமா தனியா ஒரு தலைப்பு இருக்கிறது, ஏன் அவங்க திருமணம் முடிக்க இல்லை. இதன் காரணம் நிறைய பேர் ஏன் அது இபாதத்து, பெரிய இபாதத்து, வணக்கம், பெரிய இபாதத்து வணக்கம் என்று நினைக்கிறது அல்ல. அதை செய்கின்ற பொழுது அதனுடைய முழு கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு இருக்கிறாரு, அவரால் மனைவியை திருப்திப்படுத்த முடியலன்னா அவர் கல்யாணம் முடிக்கிறது ஹராம். ஏன் சரியான முறையில் அவரை மனைவியை திருப்திப்படுத்த முடியலன்னா அவ ஏன் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கணும்? ஹராம், கூடாது. எல்லாருக்கும் சுன்னத்து கிடையாது. யாருக்கு அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்தஸஅ மின்குமுல் பாஅத் ஃபல்யதஸவ்வஜ். உங்கள சக்தி இருக்கணும், உடல் சார்ந்து பொருளாதார ரீதியான சக்தி இருந்தா இளைஞர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் என்பது ஒருவர் முடிக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் அந்த மனைவிக்குரிய ஹக்கை நிறைவேற்றணும். அந்த ஹக்கு என்ன? நமக்கெல்லாம் வார முதலாவது என்ன தெரியுமா? உடல் பொருளாதாரம், இது இருக்கணும். இது கடமை, முதலாவது கடமை. ஏன்னா அந்த மனைவியோட சம்பந்தப்படுறதுனால இது நமக்கு வர முதலாவது கடமை. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, இப்ப நான் எனக்குரிய ஒரு கடமை, நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆனா நான் இபாதத் செய்கிறேன், தொழுகிறேன், வணக்கம் செய்கிறேன், முன்ன பின்ன சில குறைபாடுகளும் இருந்தாலும் அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். இது இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கைன்னு போகும் பொழுது நான் உடலை தகுதியா வச்சுக்கணும், நான் பொருளாதாரத்தை கையில வச்சுக்கணும், அவளை பசியில போடக்கூடாது, அவருடைய வாழ்க்கையை சீரழிக்க கூடாது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது நீ அடுத்தவனுடைய ஹக்க பாரு. அதற்கு பின்னால் திருமணம் முடிச்ச உடனே திருமணத்தின் பொழுது ஒரு முகவரி மீசா கலீல் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது, நான் அவளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவளை சந்தோஷப்படுத்துவேன் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது இருந்தா தான் முடிக்கணும். நான் இவளை ஏற்றுக்கொண்டேன் என்ற அர்த்தம் என்னண்டா, நான் சுவர்க்கம் வரை இவளை ஏற்றுக்கொள்கிறேன், சுவர்க்கம் வரை நான் இவளை ஏற்றுக்கொள்கிறேன். மனைவி நான் கணவனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவன் என்னை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வானா என்று பார்க்க வேண்டுமே தவிர எத்தனை கோடி கையில் இருக்குதுன்னு பார்க்காதீர்கள். பணம் ஒரு அளவு இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், சக்தி இருக்கணும், அழகு அந்தஸ்து இருக்கணும். ஆனா பார்க்க வேண்டியது என்ன? இவன் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டி போவானா? இன்னைக்கு வாப்பா அம்மா, நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வாப்பா பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் பார்க்கிறது புள்ள நல்ல அறிவாளியா, நல்ல தீனுள்ள பிள்ளையாக பொத்தி நல்ல பக்குவமா வளர்த்திருப்பாங்க. ஆனா அவர்களுடைய தகுதி, எங்கட இமேஜ் என்ன, எங்கட ஸ்டேட்டஸ், நாங்க எந்த லெவல்ல உள்ளாக்கள், அதனால வசதி உள்ளவங்களை பார்த்து அது ஈமான் இஹ்லாஸ் தக்வா எல்லாம் 2வது சொல்லி போட்டு முடிச்சு கொடுப்பாங்க. இப்ப வார கணவனுடைய இந்த பெண்ணுடைய ஈமானை அழித்து விடுவான். நல்ல சொர்க்கவாதியா பொத்தி வளர்த்த ஒரு பெண்ணை நீங்கள் முடித்து கொடுத்தீர்கள். ஒரு ஈமான் இஸ்லாம் இல்லாத ஒருவனிடம் முடித்து கொடுத்ததனால் அவருடைய மறுமை வாழ்க்கையை நீங்கள் கேள்விக்குறியாக ஆக்கிவிட்டீர்கள். அதனாலதான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், அறிஞர்கள் சொல்லுவார்கள் எப்படின்னா, இந்த காலத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, முன்னாடி உள்ளவங்க, இது பரவலாக சொல்லப்படுற கருத்து, நல்ல மருமகனை பெற்றுக்கொண்டால் நீங்க ஒரு நல்ல மகனை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். மோசமான மருமகனை பெற்றுக்கொண்டால் உங்கள் மகளை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம்.
புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு மருமகன் கிடைச்சா நல்ல மகன், அதாவது மருமகனாகவும் இருப்பார், மகனாகவும் மாமியையும் சேர்த்து சொல்வது கூடி போவாரு. அதே இது மோசமான மருமகன் கிடைச்சா ஈமானோட வளர்த்தவங்களோட புள்ளையும் இழந்துருவீங்கன்னா உடனே அந்த புள்ள இழந்ததை மட்டும் நினைச்சிடாதீங்க. புள்ளைய ஈமான் இழந்து போகும், அவட நட்பண்பு இழந்து போகும், எல்லாம் பறி போகும். ஒரு மனைவியை பார்த்தா மனைவி சந்தோஷப்படுத்துவாள் ஹதீஸ் வருது. இன்றைக்கு இருக்கிற அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமான மௌலைமார்கள் இதுக்கு விளக்கம் சொல்றது என்னன்னா, பார்த்தா சந்தோஷப்படுத்தணும், அழகா இருக்கணும், இதல்ல. அதான் நான் சொல்றேன், இந்த ஹதீஸ்களுக்கு கூட இன்று உலகத்தினுடைய அந்த சிந்தனை கூடி கூடி உலகம் பார்க்கிற பார்வையில் தான் ஹதீஸையும் பார்க்கிறாங்க. உங்களை பார்த்தா மகிழ்ச்சி, நீங்க மனைவியை பார்த்தா உங்களோட மனைவி மகிழ்ச்சி படுத்துவாள்னு அர்த்தம் என்ன? நல்ல அலங்காரமா சிங்காரமா நல்லா மேக்கப் பண்ணி அது பண்ணத்தான் வேணும். அதெல்லாம் இந்த ஹதீஸ் அர்த்தம். தொழுகையினால் உங்களை அழகுபடுத்துவாள், அகீதாவால் அழகுபடுத்துவாள், ஈமானால் அழகுபடுத்துவாள். அப்ப அழகில்லாத பொம்பளைக்கு இந்த ஹதீஸ் சரி வராதா? உம்மு ஸஃபர் அல்-ஹபஷியா ரலியல்லாஹு அன்ஹா, கருப்பு பெண்மணி, சொர்க்கவாதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கவாதியான பெண்மணி. அப்ப அந்த பெண்மணி கணவனுடைய வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில கணவனை மகிழ்ச்சிப்படுத்த இல்லையா? அழகு குறைந்து விட்டால் மகிழ்ச்சி இல்லையா? அல்லது ஒரு 50 வயசு வரைக்கும் தான் அந்த ஹதீஸ். 50 வயசுக்கு பிறகு கணவன் மனைவியை பார்த்தா வயசாளி, அவளை பார்த்து என்ன செய்ய? அப்ப 50 வயசு வரைக்கும் அந்த ஹதீஸ். இன்றைக்கு உலமா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உலகம் சார்ந்து ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டமான நிலை! ஹதீஸை போட்டு பார்த்தீர்களா அப்படி இப்படின்னு. ஹதீஸ குர்ஆனை நீங்க முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆன்மீக ரீதியான கருத்தில் நீங்கள் அணுக வேண்டும். ஆன்மீக ரீதியாக ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்க வேண்டும். ஈமானிய கண் கொண்டு பாருங்கள். பரவலா அந்த ஹதீஸை நீங்க பாருங்க, எங்க பேசப்பட்டாலும், 1-2 பேரை தவிர இங்க எங்க பேசப்பட்டாலும் மனைவியை பார்த்தா மனைவி மகிழ்ச்சி படுத்துவாள், அழகாயிருப்பாள். இல்ல சகோதரிகளே, அது 2வது பகுதி. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நீங்க உங்களோட பிள்ளைக்கு கணவனை தேர்றதாக இருந்தால் முதலாவது தீனை பாருங்க, மார்க்கத்தை பாருங்க. மார்க்கம் அதுக்கு பிறகு அதற்காக வேண்டி ஒரு ஒன்றுமே இல்லாத மார்க்கம் என்று தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் இபாதத்தாளி நம்பி ஒரு கேடுகட்டவனிடம் முடித்து கொடுத்து விட வேண்டாம். நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னு சொன்னா, சிலர் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, அவங்கள பத்தி விசாரிக்காம முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா அவரை பார்த்தால் அவர் வெளிப்படையில தான் அவர் நல்லவர் ஆகிவிப்பார். அடுத்த பகுதி ஒரு நல்ல குணமும் கிடையாது, நல்ல ஒரு ஒழுக்கம் கிடையாது, பக்குவம் கிடையாது. ஆனா வெளிப்படையில தோற்றத்தை வச்சு நீங்க பார்த்துறாதீர்கள், கொஞ்சம் விசாரிச்சும் பாருங்க. விசாரிச்சு பார்த்து மார்க்கத்தின் அடிப்படையில் சிறந்தவராக இருந்தால் அவரை முதன்மைப்படுத்துங்கள். அதே மாதிரி தான் மனைவியை பார்க்க, மனைவி அழகா இருக்கிறாள், அழகா பார்க்க தான் வேணும். ஆனா முதலாவது நீங்க பாருங்க, தீனை பாருங்க. கணவனுக்கு அப்படிதான், மனைவிக்கு அப்படிதான். சிலர் சொல்லும்போது அழகா இருந்தா முடிங்கன்னு சொல்றாங்க, அது தப்பு. ஹதீஸுக்கு அது பிழையான விளக்கம், தயவு செய்து அது அறகுறையான விளக்கம். அது முதலாவது மார்க்கம் தான். மார்க்கம் தான் அடிப்படை. உங்களோட அந்த பெண்மணியுடைய தீன் எப்படி இருக்கிறது, அவருடைய ஈமான் எப்படி இருக்குது, அறிவு எப்படி இருக்குது, அழகா இருக்கிறாள்னு சொல்லி போட்டு அவளுடைய மார்க்கம் இல்லைன்னு சொன்னா கடைசியில இந்த கணவன் சொர்க்கத்துக்கு போற, அவன் நரகத்துக்கு போவாள். என்ன பிரயோசனம்? ஏன் திருமணம் முடிச்சீங்க? உங்களது காம உணர்வுகளை தடித்துக் கொள்ள மட்டுமா திருமணம்? இல்லை. உங்களது ஆசைகளை தீர்த்து கொள்ள மட்டுமா திருமணம்? இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான் நீங்கள் மறுமையில் குடும்பமாக வாழ்வதற்கு. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் திருமணம் முடிக்கப்படுற காரணங்கள் நம்ம வளமையா கேள்விப்படுற ஹதீஸ் சொல்லி போடுச்சா, நாங்க ஃபதுஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். மனைவி தீனுள்ள ஆணை தேர்ந்தெடுத்துக்கொள். இல்லைன்னு சொன்னா நஷ்டப்படுவீங்க, கை சேதப்படுவீங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, குடும்ப வாழ்வுல நான் முதலாவது என்ன சொன்னேன்? குடும்ப வாழ்வுல ஏற்படுற சவால்கள், அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நாம முதலாவது எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்? நல்ல மனைவி, நல்ல கணவன். அதுல முதன்மைப்படுத்தணும். எதை முதன்மைப்படுத்தணும்? தீன. நீங்க இப்ப முடிச்சு திருமணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கடா, இப்ப நீங்க உங்களோட மனைவியுடைய ஆன்மீக பக்கத்தை பாருங்க. இவ்வளவு நாள் உன்கிட்ட கேள்வி கேட்க இல்லை, பெண் உரிமை ஆண் உரிமை எல்லாம் சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் தந்த உரிமை என்ன தெரியுமா? அன்பா உண்ட மனைவிட்ட கேளு, நீயும் உண்ட மனைவி நல்லா வாழணுமெண்டா, ஈமானோட வாழ்ந்து நாளைக்கு நீங்க 2 பேரும் அல்லாஹ்வை பார்த்து சந்திச்சு பேசணுமெண்டா என்ன வேணும்? உலகத்துல நீ கேளு, அவளும் கேட்கணும். இன்றைக்கு கேள்வி கேட்கிறதையே குத்தமா பாக்குறாங்க. எப்படி பெண்ணிடம் மனைவியிடம் இப்படி துருவி துருவி ஆராயும்? கணவன் பெண்ணுடைய மனைவியுடைய மொபைல் போன் எடுத்து பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, அது ஃபத்வா அப்படி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இப்படி இப்படி இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் உனக்காக, நீ எனக்காக, அல்லாஹ்வுக்காக நாம் வாழுகிறோம், வெளிப்படையாக இருக்கிறோம்டா ஏன் பார்க்கணும்?
வச்சுட்டே போ, நீனே இப்போ எடுத்து பார்த்துக்க. ஏன் உள்ளத்துல நல்ல தூய்மையான உள்ளம் இருந்தா உன்னோட மொபைல்ல ஈமான், நீ ஈமானுக்கு இஹ்லாஸோட தக்குவோட அதை பயன்படுத்தினா ஏன் பயப்படணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அதை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அவளுடைய இதை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறாண்டா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அனுமதி இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 கணவனுக்கும் மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. மனைவி தூங்கும் பொழுது தட்டி எழுப்பி தொலை வைக்கணும். அவ எழும்ப இல்லைன்னா தண்ணியை ஊற்றி தொலை வைக்கணும். கணவன் மனைவிக்கு செய்யணும். இது கணவன் மனைவிக்கு செய்யறது மட்டுமா சொன்னாங்க? கணவன் தூங்கிட்டு இருக்கிறாள், மனைவி எழும்புறாள், தட்டுறாள் கணவனை, எழும்ப இல்லை, தண்ணியை தொளிச்சு 2 பேர் எழும்பி தொழுது அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் ரஹ்மத்து வேணும்னா இந்த அளவு புரிந்துணர்வு வரணும். நான் தண்ணியை ஊத்தினா கூட என் கணவன் எழும்பி சரிமா டைம் ஆயிடுச்சான்னு எழும்பி பதறி தொழுற கணவனாக உங்களோட கணவனை மாத்தினா மொபைல் போனை பார்க்கறது என்ன பெரிய விஷயம்? அந்த தூக்கத்தில். அதனால இந்த ஹதீஸ் அர்த்தம் என்னண்டா, நீங்க அப்படி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ற அளவுக்கு அந்யோன்யமா இருக்கணும். திடீர்னு பயனை கட்டு போய் தண்ணி ஊத்திராதீங்க, கடைசியில் அது வேற மாதிரி ஆயிடும். நான் சொல்ல வர்றது என்ன, இந்த ஹதீஸ்ல ஒரு, அதாவது நான் இந்த ஹதீஸ் சம்பந்தமா சொல்லும் பொழுது இந்த மேலோட்டமான அர்த்தத்தையும் சிலர் சொல்லி கொடுத்துருவாங்க, உடனே அமல் செய்ய போறது. இந்த ஹதீஸ் எதை சொல்ல வருதுண்டா, தண்ணியை ஊத்தினாலும் தூக்கத்துல தண்ணி ஊத்தினா அவ்வளவு கோபம் வரும். அந்த நேரத்துல தண்ணியை ஊத்தினாலும் என் கணவன் மகிழ்ச்சியோடு எழும்பி என்னோட சேர்ந்து தொழுவானாக இருந்தா எந்த அளவு அந்த புரிந்துணர்வு இருக்கும். புரிந்துணர்வுள்ள அந்த குடும்ப வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அனுமதி இஸ்லாம் கொடுத்திருக்குதுன்னு சொன்னா மனைவி கேட்கலாதா? உங்களோட போனை கொஞ்சம் தாங்க, நீங்க என்ன பண்றீங்க, ஏன் இதை பார்த்தீங்க, ஏன் இந்த சினிமாவை பார்த்தீங்க, குர்ஆன் ஓதலாமே, ஹதீஸை படிக்கலாமே, சரிம்மா நான் மாத்திக்கிறேன் மனநிலைக்கு வரணுமே தவிர நான் பார்ப்பேன்டி உனக்கு என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்னைக்கு இப்படிதான் பரவாயில்ல சொல்லப்படுது. அப்ப என்ன, நான் ஆண், அதே மாதிரி பெண், அவட்ட பறிச்சு பறிச்சு பார்க்கணும். நீங்க பாருங்க, மாறி மாறி பாருங்க. அது எதற்காக தெரியுமா? குறைய தேடி உம்மாட்ட கால் பண்ணி சொல்றது, ஏன் போன்ற மருமகளை பாரு இப்படி பாக்குறா, அப்படி. உம்மாக்கு ஏன் சம்மந்தப்படுத்துறீங்க? உம்மா, அது கணவன் மனைவி பிரச்சனை, உம்மாக்கு போக தேவையில்லை, மனைவி அம்மாவுக்கு போக தேவையில்லை, நீங்க வாழ்ந்துட்டு போங்க. திருமணம் ஆகிவிட்டால் நீங்க உங்களுக்குள்ள உள்ள உறவு தான் நிரந்தர உறவு. இஸ்லாத்துல எது நிரந்தர உறவு சொல்லுங்க? எது நிரந்தர உறவு இஸ்லாத்துல சொல்லுங்க? கணவன் மனைவி உறவு, வாப்பம்மா உறவா? உலகத்திர பார்வை வேறு, நான் குர்ஆன் ஹதீஸ் பார்வை சொல்றேன். கணவன் மனைவி உறவு தான் நிரந்தரமான உறவு. சொர்க்கத்துல கணவன் மனைவியோட இருப்பாங்க, அப்படித்தானே? வாப்பா உம்மாவோட இருப்பாங்க. அப்ப வாப்பா அம்மா சொர்க்கத்துல இருப்பாங்க. கணவன் மனைவி, கணவன் மனைவி பக்கத்துல இருக்கிறது மனைவி தான், வாப்பாக்கு பக்கத்துல இருக்கிற என்ன உம்மா தான். ஆனால் சேரேலுமா குடும்பமா இருக்கேலுமா இருக்கேலும், அதையும் குர்ஆன் சொல்லுது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லித்தாரு. நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்றீங்க, எதை நீங்க இலக்கு வச்சு வாழ்றீங்க? ஈமான உறுதியாக்குறதுக்காக குடும்ப வாழ்க்கையா, அல்லது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஈமான இழந்து போற வாழ்க்கை வாழ்றீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க உங்களுக்கு மத்தியில கேள்விகள் எழுப்புங்க, அன்பாக வழிகாட்டுங்க, நல்ல புரிந்து. அதாவது கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில, கணவன் மனைவி மார்க்கப்பட்டுள்ளவங்களை தெரிவு செஞ்சிட்டீங்க, அது நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே அது பயணிக்க வேண்டும். இப்ப அப்படி இருந்தாலும் திருத்துற வழிமுறைகள் இருக்கிறது. அன்பாக சொல்லுங்க, இரக்கமா சொல்லுங்க. உடனே எடுத்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி குறை கண்டுபிடிக்கிறது? இவ என்ன செய்யறா, என்னென்ன தப்பு செய்யறா என்பதை சுட்டி காட்டி அவளை பழி வாங்குறது, இடையில குத்தி காட்டுறது, நீ இப்படி செஞ்சா தெரியுமா, அப்படி செஞ்சா தெரியுமா. இப்ப மனைவி ஏதாவது தவற சொல்லும் பொழுது கணவன் என்ன செய்யணும்? திருத்திக்கணும். இப்ப கணவன் வைராக்கியம் வச்சிருக்கிறது, நீ ஏதாவது செய்வாதானே? இது என்ன வாழ்க்கை? இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி போகுதுன்னா பழி வாங்க. அதாவது இந்த சினிமா கலாச்சாரம் தான் தாக்கம் செலுத்திருக்குது. நான் எந்த மாமியார்ட்ட நான் அப்படி அடி வாங்கியிருக்கிறேன், அதனால வார மருமகளுக்கு நான் அப்படி செய்யணும். அது மாதிரி இந்த கலாச்சாரம் தான் ஊடுருவி போயிருக்கிறது. அப்ப இவ ஒரு குறைய சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் சலபு சாலிங்கள் சொல்லுவாங்க, சலபு சாலிங்களுக்கு பிடிச்ச ஆள் யாருன்னா தந்த குறைய சுட்டி காட்டுறவங்க தான். எந்த குறை இருக்குதுன்னா அதை சுட்டி காட்டுறவங்கள தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்டா வந்து அவங்க தான் உண்மையா நேசிக்கிறாங்க. எந்த குறை இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நான் திருத்திக்கிறேன். அது மாதிரி மனைவி சொல்றாள், நீங்க இந்த பிரச்சனை இருக்குதுமா, அவங்ககிட்ட இந்த தவறு இருக்குது, திருத்திக்கங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீ சொல்லி தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் இதை நீ சொல்லித்தரையில நான் இந்த தவறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன், உன் மூலமா அல்ல எனக்கு நேர்வழி தந்தேன் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு நாள் நம்ம மனைவி பார்த்து சொன்னோமா? சொல்லணும் சகோதரர்களே. இதுதான் வாழ்க்கை. பிடிவாதம், போட்டி, சண்டை, பொறாமை, நான் ஆண் பெண், பழி வாங்குதல், இதுல நிம்மதியே கிடையாது, நிம்மதியே கிடையாது. கணவன் ஒரு விஷயத்த சொன்னா உடனே முகத்தை தூக்கி வச்சுட்டு 2 நாளைக்கு பேசாம வைக்கிற மனைவி அல்ல. நீ என்னமா தொழுவுறது இல்லை,
டைமுக்கு தொழுமா, இது பார்க்காத, இது ஹராம், இது கூடாதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நன்றி செலுத்தி ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்லி அவங்களுக்காக துஆ செஞ்சு வாழ்ந்து பாருங்க. அந்த திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஈமான் உறுதியாகும். ஈமான் உறுதியாகும். குற்றம் பிடிப்பதற்காக ஒன்றும் நீங்க செய்யாதீங்க. குற்றம் பிடிக்கிறதுக்காக வழிகாட்டுங்கள். உண்மையான வீரம் என்பது தன்னுடைய மனைவியை சொர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போறதுதான் வீரம். எத்தனையோ ஆண்கள் தன்னுடைய ஆண்மையை, தன்னுடைய வீரத்தை எங்கு காட்டுகிறார்கள்? மாமியார் மேலையும், மனைவி மேலையும், பிள்ளைகள் மேலையும் காட்டுகிறார்கள். உண்மையான அந்த காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டிய அந்த வீரத்தை காட்ட மறந்து விடுகிறார்கள். அது ஈமானில் காட்டுங்கள். உங்களோட பெண், உங்களோட மனைவி அகீதாவில் பிழை என்றால் ரோஷம் வர வேண்டும், தொழுகையில் பிழை என்றால் ரோஷம் வர வேண்டும், அஹ்லாக்கில் பிழை என்றால் ரோஷம் வர வேண்டும், சினிமா பார்த்தால் ரோஷம் வர வேண்டும். சினிமா பார்க்கிறாரு, பல்ல இழிச்சு கொண்டு நீங்களும் பக்கத்தில் இருந்து பார்த்தால் நீங்கள் உங்கள் ரோஷத்தை, உங்களுடைய வீரத்தை, உங்களது ஆண்மைத்தனத்தை எங்கே காட்டுகிறீர்கள்? தடுத்து நிறுத்துங்க. அதுக்கு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சீராகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப வாங்க, இப்படி நீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஈமானிய உறுதி ஏற்படுறதுக்கு இப்படி நீங்க முயற்சி செஞ்சால்தான் உங்களோட பிள்ளைகள் சீராகுவார்கள். நம்ம என்ன செய்யறோம்டா, நானும் சீரில்லை, மனைவியும் சீரில்லை, பிள்ளை சீராகணும்னு நினைக்கிறோம். இது தவறு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது தீன் என்ற சிந்தனை தலையில இருக்கிற அதே வேளை இவள் என் பிள்ளையை வளர்க்க போகிறாள், அதற்கு இவ தகுதியா? இவன் தான் எனது பிள்ளையை உருவாக்க போகிறான், என் பிள்ளைக்கு இவன் தான் தந்தை, பொருத்தமா என்பதை மனைவி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை எங்க ஆரம்பிக்குது? மனைவியை தேடும் பொழுதே ஆரம்பிக்குது, கணவனை தேடும் பொழுதே ஆரம்பிக்குது. என்னுடைய பிள்ளையை இவர்தான் என்னுடைய பிள்ளைக்கு தந்தை சொல்லணும். என்ற பிள்ளையுடைய தந்தை இந்த இருக்கிறார். பார்த்து யாராவது ஒரு மனைவி என்ற பிள்ளையினுடைய தந்தை இவர்தான் ஒரு குடியாரனை காட்ட விருப்பப்படுவாங்களா? ஒரு ரவுடியை காட்ட விருப்பப்படுவாங்களா? இதோ இருக்கிறார் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், தபரானி, பைஹகி, ஹாக்கிம், இப்னு தைமியா, இப்னு கையிம், ஷௌகானி, ஸமஹ் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம். இந்த அறிஞர்களை போல ஒரு அறிஞரை, அல்லது இந்த ஆன்மீகவாதிகளை போல ஆன்மீகவாதிகளை, இவர்களை போல இல்லைண்டாலும் இவர்களை போல முயற்சிக்கிற ஒரு நல்ல மனிதனை, சரி அவர் தொழில் தான் செய்யறாரு, ஆனா அவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போல தொழில் செய்யறார், காட்டலுமா? அப்படி காட்டுங்க, அப்படி காட்ட முயற்சிங்க. என்னுடைய மனைவி, நான் தெரிவு செய்கிற மனைவி இதோ பல சஹாபாக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை போல, ஹப்ஸா பின்த் சீரினை போல பெரிய அறிஞர், கரீமா அல் மர்வஸியா 100 வருஷம் வாழ்ந்து ஹதீஸ் துறைக்கு பங்காற்றிய மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், பெண்மணி, முஹத்திஸா, ஹதீஸ் துறை வல்லுனர் கரீமா அல் மர்வஸியா, அப்படி ஒரு மனைவி. அன்புக்குரிய சகோதரிகளே, பிள்ளையினுடைய முதல் ஆசான் தாயும் தந்தையும் என்று சொன்னால், தாயும் தந்தையும் மார்க்க தெரிஞ்சு வச்சிருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வீட்டுக்குள்ள பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள்ல கோளாறு தெரியுதுன்னு சொன்னா அடிப்படை காரணம் வாப்பா உம்மா, தாய் தந்தை தான். நாங்க சரியான முறையில தொழுது இருந்தால், சரியான முறையில இபாதத் செய்திருந்தால், அதனாலதான் அண்மையில முன்னாடி ஒரு செய்தி படிச்சேன். ஒரு புள்ள வந்து ரொம்ப வறுமையான புள்ள, ரொம்ப கஷ்டப்படுற புள்ள. அவளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அதை ஒரு தனவந்தர் வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கையில கொடுத்த உடனே அந்த புள்ள ஐஸ்கிரீம் அவற்றை கொடுத்துட்டு, தனவந்தர்கிட்ட கொடுத்துட்டு கீழே போய் சஜிதா செய்யுது. என்னம்மா சஜிதா செய்யறா? உங்களுக்கு கிடைக்காது, அப்படி உங்களுக்கு கிடைக்காது, நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, சஜிதா சுக்ர் செஞ்சிருங்கன்னு எங்க அம்மா அப்பா சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஐஸ்கிரீம் நான் வாழ்க்கையில சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேன்னு தெரியாது, ஆனா அதுக்காகத்தான் நான் சஜிதா சுக்ர் செஞ்சேன். எப்படி வளரும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு பிள்ளை வளர்ப்பு தான். ஏன்னா அம்மா அப்பா சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணும். நீங்க பாருங்க, சின்ன பிராயத்துல அகீதா சொல்லி கொடுங்க, தௌஹீத சொல்லி கொடுங்க, கலிமா சொல்லி கொடுங்க, ஈமான சொல்லி கொடுங்க, தொழுகை சொல்லி கொடுங்க. யூடியூப்ல இருக்கிற எல்லா இங்கிலீஷ் பாட்டும் பாடம், எல்லா டான்ஸும் தெரியும், ஆனா ஓத தெரியாது, குர்ஆன் தெரியாது, குர்ஆனுடைய வசனங்கள் தெரியாது என்று சொன்னா நாங்க யாரை போல வளர்க்கிறோம்? எங்களோட குடும்ப வாழ்க்கையில ஈமான் எங்கே இருக்கிறது? அந்த புள்ள வளருது, நாங்களும் கண்டுக்காமலே விடுறோம். அந்த புள்ள எப்படி வளருதுன்னு சொன்னா யாரையோ போல வளருது, ஏதோ சிந்தனையில வளருது. திடீர்னு 15 வயசுல கேட்டா, சரி குர்ஆன் இருக்குது, இந்த வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, அல்லாஹ்வை படைச்சது யாரு? நாத்திக நிலைக்கெல்லாம் பிள்ளைகள் தள்ளப்படுகிறார்கள். ஏண்டா இன்றைக்கு சினிமா நட்சத்திரங்களை பார்த்து
அவங்கள பார்த்து பார்த்து படத்தோட நிறுத்தி கொள்ளாம அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சு அவருடைய பேட்டிகளுக்குள்ள போறாங்க. அந்த பேட்டிகளில் தான் அவர்கள் நாத்திகத்தை கக்குகிறார்கள். அதை முஸ்லிம் பிள்ளைகள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச பள்ளியில பெரிய தலைவர் பிள்ளை நாத்திகவாதி. நம்ம கண்கூட பார்க்கிறோம் சொல்லி கவலையில சொல்றோம். அல்லாஹ் ஒன்னு இருக்கிறானா? ஏன்னா அவர் அந்த எக்டர் ரசிகராம். அதனால அவர் பேசுறது இவருக்கு பெருசா தெரியுது. அவர் பைத்தியாரத்தனமா உளறிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ரசிக்கிறார். அப்ப எங்கட பிள்ளைகள் எங்கே பிழை விடுகிறார்கள்? சினிமா, அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மொழியை படிப்பது, ஒரு மொழி சார்ந்திருப்பது என்பது அந்த கலாச்சாரத்தை நகர்த்தும். நீங்க மொழியை பாருங்க, அரபு மொழினா அந்த கலாச்சாரம் உள்ளுக்கால் நகர்த்தப்படும், அந்த நடவடிக்கைகள் விட்டு இருக்கும். ஆங்கிலம்னா அந்த கலாச்சாரம் ஒரு வகையில் நகர்த்தப்படும். மொழியினூடாக கலாச்சாரம் நகர்த்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நாட்டில் இருக்கும்போது ஊர்ல இருக்கும்போது அம்மா அப்பான்னு மதிச்சு இருந்த புள்ள, தாய் தந்தையை மதிச்சவங்க, பாட்டி பாட்டன் என்ற சொந்தம் பந்தம் என்று கொண்டாடி உறவு கொண்டாடிய பிள்ளைகள் இன்று வேறு மொழியில பேச ஆரம்பிக்குது, வேற பிள்ளைகளோட பழக ஆரம்பிக்குது. அத்தா அம்மா பாட்டியை பார்த்தா கொஞ்சம் ஏளனமா கேவலமா பாக்குது. என்ன நீங்க இதுல உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, இதெல்லாம் சாப்பிடலாமா, நாங்க என்ன சாப்பிட்டோம் என்று சொல்லி ஏளனமா பார்க்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கு நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. சூழல், பழகின்ற சூழல், அவர்கள் நடக்கின்ற, அவர்கள் கற்றுக்கொள்கின்ற மொழி, இதெல்லாம் இதுக்குள்ள ஊடுருவும். அதனால இதை படிக்க கூடாது, இது பிள்ளை நான் சொல்ல வரையில, இதுல உள்ள ஒரு உளவியலை நான் சொல்கிறேன், ஒரு உளவியலை சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் எந்த சூழல்ல இருக்கிறான், யாரோட பழகிறான் என்பதை கொண்டு அவனுடைய நடத்தைகளில் மாற்றங்கள் தெரியும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, குர்ஆனை படிச்சு கொடுங்க, குர்ஆனை படிச்சு கொடுங்க. குர்ஆன்ல தெரிகிற ருசி அவர்களை குர்ஆனிய மனிதர்கள் சஹாபாக்களை போன்று வாழ வைக்கும். ஹதீஸை படிச்சு கொடுங்க, சஹாபாக்களை படிச்சு கொடுங்க, தாபீன்களை படிச்சு கொடுங்க, இமாம்களை படிச்சு கொடுங்க, நல்ல மனிதர்களை படிச்சு கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட பிள்ளைகளில் நாங்க கணவன் மனைவி நல்ல இபாதத்தோடு இருக்கிறாங்க, நல்ல பக்குவமா இருக்கிறாங்க, பிள்ளைகள் 4 பேரும் ஒரு நிலையில இருந்தால் அது என்ன நிலை? சஹாபிய பெண்களை எடுத்து பாருங்க. தன்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டார்கள், ஏன் பிறந்தார்கள் என்பதை அவர்களுடைய வார்த்தைகள் சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிதா இப்னு சுராகா ரலியல்லாஹு தாய் வந்து கேட்டாங்க, பத்ருக்காக என்னுடைய தாய் ஹாரிதா இப்னு சுராகா வந்தாங்க, எங்க யா ரசூலுல்லாஹ்னு கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அழுது தேம்புறாங்க அந்த பெண்மணி. பத்ருக்கு வந்தாங்க, பிள்ளை திரும்பி வருதா, எங்க காணலையா ரசூலுல்லாஹ்னு கேட்ட பொழுது இன்ன இப்னகி ஹாரிஸா அஸாபல் ஃபிர்தௌஸல் ஆலா, உங்களோட பிள்ளை எங்களோட யுத்தத்துக்கு வந்தது, ஆனா இப்ப எங்க இருக்குது? ஃபிர்தௌஸுல் ஆலாவுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலை கேட்ட அந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறாள், சந்தோஷம் அடைகிறாள். அப்ப இந்த புள்ள 15 வயசுல கொல்லப்படுகிறது, ஆனால் நிரந்தரமாக சொர்க்கத்தில் என்னோடு இருக்க போகிறது என்பதுதான் அவர்களை இயக்கியது. அதுதான் குடும்ப வாழ்வில் அவர்கள் பார்த்த ஈமானிய உறுதியை தவிர 60 வருஷம் வாழ்ந்திருக்கின்ற பிள்ளைக்கு சுப்ஹானல்லாஹ் தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ் தெரியாது, உழுவெடுக்க தெரியாது, தொழத் தெரியாது, சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது. குறைந்தபட்சம் கடைசியாக என்னுடைய தந்தையை கபருக்குள்ள அனுப்புகின்ற பொழுது ஒரு ஜனாசாவுடைய தொழுகை தொழ தெரியாது, தந்தைக்காக கேட்கின்ற துஆ தெரியாது. ஆனா எல்லாத்தையும் கொடுத்தீங்க, எல்லா படிப்பையும் கொடுத்தீங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் கிடைக்கிற, ஊதியம் கிடைக்கிற அளவுக்கு படிப்பை கொடுத்தீங்க. ஆனா அந்த பிள்ளையுடைய நிலை தொழுகை இல்லை, ஓதல் இல்லை, இபாதத் இல்லை, அல்லாஹ்னா தெரியாது, ரசூல்னா தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, தொழுகை தெரியாது, உது எடுக்க தெரியாது என்று சொன்னா நீங்க குடும்ப வாழ்க்கையில சக்சஸா ஃபெயிலியரா? இன்றைக்கெல்லாம் அப்படித்தானே. ஒரு பெரிய கூட்டம் வச்சா ஊர்ல, நம்ம ஊர் ஜமாத்தெல்லாம் ஒன்று சேர்ந்து யாரப்பா நல்லா வளர்த்திக்கிறீங்க புள்ளையண்டா சொல்லுவார். என் புள்ள பாத்தீங்களா பிரான்ஸ்ல இந்த படிப்பு படிச்சு MBA படிச்சு அது படிச்சு இன்னைக்கு மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், மாஷா அல்லாஹ், பிள்ளை வளர்ப்புக்கு இவர் ஒரு முன்மாதிரி முன்னுக்கு வந்து அவர் சொல்லுவார். பாத்தீங்களா எங்களோட புள்ள அப்படின்ட்டு. அந்த புள்ள சூரா ஃபாத்திஹா ஓதுனா தெரியாது, அவ எப்படி தொழுதிருக்கும்? தொழுகை இல்லாத ஒரு காஃபிரை வளர்த்து ஆளாக்கி சோறு கொடுத்த பாவி நீ எப்படி முன்மாதிரியாக முடியும்? கலிமாவை கொடுக்கவில்லை, தௌஹீதை கொடுக்கவில்லை, அவர் சமாதியை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆனா எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்றால் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களா? இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கிற பார்வை சடவாத பார்வை, மெட்டீரியலிசம். நாங்க பார்க்கிற இந்த உலகம் பார்க்கிற பார்வை தான் நாங்க பார்க்கிறோம். நாங்க யார்? துபாய்க்கு வந்திருக்கிறோமா? துபாயில நாங்க செய்யற வேலை செய்யறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கணும், தப்பு தவறு கிடையாது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையை கோட்டை விட்டு விடாதீர்கள். மாசம் காசு அனுப்புறீங்க, மனைவி சந்தோஷப்படுறா, பிள்ளை சந்தோஷம் அடைகிறார்கள், ஆனால் மறுமையை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. மாதம் பணம் அனுப்புகிற நீங்கள் மறுமையை மறந்தால் நாளை மறுமையிலே காசை தந்தான் யா அல்லாஹ், பணத்தை தந்தான் யா அல்லாஹ்,
மறுமைக்காக வழிகாட்டவில்லை யா அல்லாஹ் என்று சொல்லி மனைவியும் குடும்பமும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நின்றால் என்ன பதில் சொல்லுவோம்? உனக்காண்டிதான் 40 வருஷம் துபாயில் இருந்தேன்னு சொல்ல முடியுமா? மனைவியை காரி துப்பிட்டு போவா அல்லாஹ்க்கு முன்னுக்கு. நீ எல்லாம் சம்பாதிச்ச காசெல்லாம் உடலுக்கு தான் போட்டா, இந்த சொர்க்கத்துக்கு என்ன தந்தாய்? குடும்ப வாழ்க்கையில ஈமான தந்தியா? நான் மறுமையில உன்னோடு இருக்கிறதுக்கு நீ உழைச்சியா? இல்லையே, நீ தந்தது எல்லாம் பிழை என்று அங்கு மனைவி சொல்லுவாள். நாம் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். உழைக்கிறது இது வாழ்க்கை அல்ல சகோதரர்களே, இது நோக்கம் அல்ல சகோதரர்களே. எதற்காக உழைக்கிறோம்? எதற்காக வாழுகிறோம்? மறுமைக்காக வாழுகிறோம். உண்மையான குடும்ப வாழ்க்கையினுடைய சுபிட்சம், வெற்றி, அமைதி என்பது கணவன் மனைவியினுடைய ஈமானில் இருக்கிறது. நான் இன்னைக்கு சுபு தொழுதுட்டேன். அவர் சொல்றாரு, கணவன் சொல்றாரு, நான் இன்னைக்கு சுபுவுக்கு முன்னால ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதேமா. ரக்காத் அல் ஃபஜர் கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜருக்கு முன்னால தொழு 2 ரக்காத், இந்த உலகத்துல வஸ்துக்களை விட சிறந்ததை நான் பெற்றுக்கொண்டேன், நீ பெற்றுக்கொண்டியா என்று மனைவியிடம் கேட்கின்ற பொழுது 8 மணிக்கு எழும்பி இப்பதான் டீ ஊத்துறேன்னு சொன்னால் நீங்க வெற்றி அடைந்த கணவனா? நீங்க சக்சஸ் ஆன திருமண வாழ்க்கை வாழ்றீங்களா? இல்லை. மனைவி ஃபஜ்ர் இல்லாத நிலையில், லுஹர் இல்லாத நிலையில் ஒரு காஃபிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த காஃபிருக்கு தீனி கொடுத்த பாவி நீங்கள். கேளுங்கள், எதை முதன்மைப்படுத்தணும்? காசு பணத்தையா, பொருளாதாரத்தையா? இல்லை, ஈமானுக்கு கேள்வி எழுப்புங்க. நீ சரியான கொள்கையில் இருக்கிறாயா? மனைவியை நீங்க வாழ வச்சு காசு அனுப்புறீங்க, அவ தர்காவுக்கு போறாள் என்றால், அவ ஷிர்கோட இருக்கிறாள் என்றால் தடுத்து நிறுத்துங்கள். முதலாவது இதுதான். அதுக்கு பிறகுதான் காசு பணம் எல்லாம். அல்லாஹ் கேள்வி என்ன கேட்க மாட்டான், ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு நீ எவ்வளவு அனுப்புனான்னு சொல்லி. ஆனா அது கொடுத்தே ஆகணும், அது எங்கட கடமை. அதை விட பெரிய கடமையை நான் சொல்ல வரேன். அல்லாஹ் கேட்பான், நீ ஈமான கொடுத்தியா, இஹ்லாஸ கொடுத்தியா, தக்வாவை கொடுத்தியா, சபர கொடுத்தியா, இந்த இபாதத்துக்களை கொடுத்தியா, தொழுகை பற்றி கேள்வி கணக்கு கேட்டியா, முஹாசபா செய்தாயா, உனது பிள்ளைகளை பற்றி நீ பார்த்தாயா? பிள்ளை எத்தனாவது படிக்கணும் தெரியாது, எந்த குர்ஆன் ஓதுன்னு தெரியாது, பிள்ளை தொழுதான்னு தெரியாது, அவன் முஸ்லிமா வாழ்றான்னு தெரியாது, அவன் யாரை லவ் பண்ணான்னு தெரியாது. வாழ்க்கை ஒரு கோணத்திலே செல்கிறது, நாம் ஒரு கோணத்திலே செல்கிறோம். விடிஞ்சா 8 மணிக்கு போகணும், 10 மணிக்கு வரணும், 5 நிமிஷம் போன் பேசணும், திரும்ப தூங்கணும். இந்த இயந்திர வாழ்க்கை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இது தப்பு தவறு கூடாது நான் சொல்ல வரையில. நீங்க இப்படியே வாழ்ந்து 58 வயசுல நாட்டுக்கு போவீங்க, போய் 2 கிழமையில ஹார்ட் அட்டாக், மவுத். மனைவி 5 நாள் அழுவா, பிள்ளைகள் 5 நாள் அழுவார்கள். அதுக்கு பிறகு ஹஜ்ஜி பெருநாள் வரும், புது ட்ரெஸ் அணிவாங்க, சாப்பிடுவாங்க, பலகாரத்தோடு திரிவாங்க. நீங்க கபருக்குள்ள இருப்பீங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ், எங்க இருந்து வரும் யா அல்லாஹ் யா அல்லாஹ்டா? ஒண்ணு நடக்காது. அதே இது நீங்க பிள்ளை சாலிகான பிள்ளையாக உருவாக்கி விட்டு ஈமான், இஹ்லாஸை, தக்வாவை கொடுத்து விட்டு சென்றால் நீங்க கபருக்குள்ள இருப்பீங்க. உங்களோட சொர்க்கத்துல தரஜா உயர்ந்துகிட்டே போகும். எதனால? உங்களோட பிள்ளை உங்களுக்காக செய்யற இஸ்திக்ஃபார். எதை நாம் உருவாக்க போகிறோம்? குடும்ப வாழ்க்கையில் உலகத்தை கொடுத்து உலகத்தோடு மண்ணாகி போறோமா? குடும்ப வாழ்க்கையில் ஈமானை உறுதியாக்கி சொர்க்கத்தில் குடும்பமாக இருக்க போறோமா? கேள்வி பதில் என்ன? என்ன பதில்? உலகத்தையே சம்பாதிச்சு கொடுத்து உலகத்தோட எங்களோட உறவுகளை அப்படியே முடிச்சு கொள்ள போறோமா? இது முதலாவது கேள்வி. உலகத்துல கொஞ்ச நெஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஈமான தக்வாவை கொடுத்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்க போறோமா? எதுக்கு? இரண்டாவது. அப்ப எது குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கம்? ஈமான். ஈமான் உறுதியாகணும், ஈமானோட வாழணும், தொழுகையோட வாழணும், நோம்போட வாழணும், ஜகாத்தோட, ஹஜ்ஜோட, இபாதத்துக்களோட வாழணும், கேள்வி எழுப்பணும், அன்பை காட்டணும். அன்பெல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னு தெரியுமா? இலக்கு மறுமைதான். இலக்கு மறுமைதான். இந்த உலகத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், விட்டு கொடுங்க, அன்பா இருங்க, இரக்கமாக இருங்க. கணவன் கொஞ்சம் சம்பாதிக்கிறார், கொஞ்சம் மனைவி பொறுத்து கொள்ளுங்க. அதே மாதிரி மனைவி கொஞ்சம் கோபப்படுறார், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. எல்லாம் வரும், சமாளிச்சு போகணும் சகோதரர்களே. கணவன் உழைப்பு குறைவா இருக்குதா, கொஞ்சம் அவற்றை இக்லாஸ் இருக்குது, தக்குவா இருக்குது, நல்ல பண்பா இருக்கிறார்னா அதை மிஸ் பண்ணி விடாதீர்கள். அதை வச்சு நீங்க உதவியாக இருக்கணும். அதனாலதான் ஸலஃபு ஸாலிஹீன்கள், அறிஞர்கள் சொல்வார்கள், இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முக்தஸர் மின்ஹாஜுல் காஸிதில் சொல்கிறார்கள், ஸலஃபு ஸாலிஹீனுடைய மனைமார்கள் அவங்க வெளிக்கிழமை போகின்ற பொழுது வியாபாரத்துக்கு சொல்லுவாங்க, நாங்க பசியோட வேண்டாலும் இருப்போம், ஆனா நீங்க ஹராத்தை கொண்டு தந்துடாதீங்க, நீங்க ஹராமான சம்பாத்தியத்தை எங்களுக்கு கொண்டு தந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? நாங்க பசியை பொறுத்துக் கொள்வோம், நரக நெருப்பை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இதுதான் இருக்கணும். எந்த மனைவியா இருந்தாலும் நீங்க உலக சம்பாதிங்க, ஹலாலா கொண்டு தாங்க, கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லை, பசியை தாங்கிக் கொள்றோம். ஆனா நீங்க ஹராமா உழைச்சிட்டு வந்துடாதீங்க, நரக நெருப்பை தாங்க முடியாது. இன்றைக்கு இல்ல மாஷா அல்லாஹ், எவ்வளவு வேணாலும் சம்பாதி, எப்படி வேணாலும் சம்பாதி, ஆனா என்ன ஆடம்பரமா இருக்கணும். அப்படி இருந்தால்
மனைவி கணவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக பரக்கத்தாக இருக்காது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குடும்ப வாழ்வில் ஈமானை வாழ வைக்க வேண்டும், ஈமானை உறுதியாக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏற்படுகிற கஷ்டங்களை நாங்கள் தாங்கி மறுமைக்கான முயற்சியில் முழுமையாக கணவன் மனைவியாக ஈடுபட்டு இந்த உலகத்தில் மனைவியை கரம் பிடிக்கும் பொழுது கபில்து என்று ஏற்றுக்கொண்ட மனிதன் நாளை மறுமையில் உன்னையும் உன் பிள்ளைகளையும் சுவர்க்கத்தில் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கும் வரை இந்த கபில்து என்னுடைய உள்ளத்திலே இருக்கும் என்று வாழ்ந்து வாருங்கள். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். அப்படி வாழுமா இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. நாளை மறுமையிலே எங்களது குடும்பத்தோடு, தாயோடு, தந்தையோடு, மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.